ஹாய் அம்முக்குட்டி. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் மட்டும் தான் குளிக்கிறேன். ஏன்னா 110 டிகிரி அடிக்குது வெயில். எப்படி தாங்க முடியும் சொல்லுங்கள். அதனால் இப்போ தான் ஈவினிங் தான் வந்துட்டு ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம் இல்லையா, 3 வேளை குளிக்கணும் அப்படின்னு சொல்லி குளிச்சிட்ருக்கேன். ஸோ டீ போட்டு வச்சுருக்கேன், பொட்டு வச்சுட்டேன், அப்பயும் போல லிப்ஸ்டிக் போட்டேன். ஸோ கிளம்ப போகிறேன். மாய்ஸ்சரைசர் மட்டும் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணி விட்டு, ஏன்னா அடிக்கிற வெயிலில் எல்லாமே ட்ரை ஆயிரும் போல. எனக்கு அவ்வளோ வெயில் அடிக்குது, சத்தியமாக என்னால் நம்பவே முடியல. பண்ணிட்டேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு வந்தேன்னா பேசிகிட்டே இருந்தால் மறந்துடுவேன். ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றால் தாண்டி ஆச்சுன்னு வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்கும். ஸோ மணி 6:30 இன்னும் கடைக்கு நான் கிளம்பல. அங்கே வருங்க, சன்லைட் கீழே இறங்கிடுச்சு செல்லக்குட்டி மாதிரி. அம்முக்குட்டி டீ சாப்பிட்டியா? என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷானே. அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி தொட்டியே காலி ஆயிரும் போல் இருக்குது. ஒரே புழுக்கம் தாங்க முடியல. இப்போ டீ போட்டு வச்சுருக்கேன். டம்ளர் எடுத்துகிட்டு போய் டீ குடிச்சிட்டு நம்ம கடைக்கு கிளம்பி போயிடலாம். தலையெல்லாம் அங்கே போய்ட்டு காய போட்டுட்டு சாரீ வேர் பண்ணி வீடியோ எடுக்க போகிறேன். அந்த வீடியோ நாளைக்கு வரும், சரிங்களா? தண்ணி குடிக்கலான்ட்டு வந்து மறந்துட்டு போயிட்டு இப்படி தான் ஒவ்வொன்றா மறந்துடுவேன். ஸோ இந்த லைட் நல்லா இருக்குல்ல, இது எல்இடி. அப்பா கண்ணு கூசு. தண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ தண்ணி குடித்தாலுமே தண்ணி குடித்த ஃபீலிங்கே இல்லை காய்ஸ். அம்முக்குட்டி என்ன பண்ணிட்டு இருக்கிற? வர சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறேன் காய்ஸ். நீங்களாம் வந்து ரொம்ப வெயில் அதிகமாக போகாதீங்க தயவு செய்து. வெயில் அதிகமாக இருக்கும் போது இப்படி போனீங்கன்னா நிறைய பேர், இப்போ எங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயில் தாங்க முடியாமல் இறந்துட்டாங்க, சரிங்களா? வெயிலில் வந்து எத்தனை மணி, 12 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 மணி வரைக்கும் சரியான வெயில் அடிக்குது. ஸோ ப்ளீஸ் யாருமே வெயிலில் போகாதீங்க. நிறைய தயிர் மோர் சேர்த்திக்கோங்க. சளியும் அதிகமாக பிடிக்க விடாதீங்க, ஏன்னா உடம்பு எல்லாம் போயிடும். ஸோ உங்கள் தங்கச்சி உங்களுக்காக ஒரு சின்ன இதை சொல்கிறேன். என்னைய பார்க்குற எல்லாத்தையுமே உடம்பு நல்லா இருக்கணும்னு ஒரே ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். ஸோ என்னோடய நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் வெயிலில், நான் வெயிலில் தானே வேலை செய்கிறேன், அதை எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பண்ணுறது, நம்ம ஒரு தொழில் அந்த மாதிரினா நம்ம வேறு ஒரு இதுவும் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த வெயிலில் வேலை செய்கிறதுல வந்து நீங்கள் கொஞ்சம் கூலிங் ஐட்டம் சேர்த்திக்கோங்க, சரிங்களா? ஓகேங்க, டாட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இப்போ நான் வந்து டீ குடிச்சிட்டு கடைக்கு கிளம்பி போயிட்டு வேறு பண்ணி வீடியோ போட போகிறேன்.